ஏழை பெண் விவசாய தொழிலாளர்கள் நிலம் வாங்க 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கும் திட்டம் கூட்டுறவு வங்கிகளில் துவக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் மாவட்ட, மத்திய கூட்டுறவு வங்கிகள் பல்வேறு பிரிவுகளில் கடன்களை வழங்குகின்றன. தற்போது வேளாண் தொழிலில் ஈடுபட்டுள்ள நிலமற்ற ஏழை பெண் விவசாய தொழிலாளர்களை ஊக்குவிக்கவும், அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் 2 ஏக்கர் வரை விவசாய நிலம் வாங்க 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கும் திட்டம் கூட்டுறவு வங்கிகளில் துவக்கப்பட்டுள்ளது. மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அனுமதி கோரிய மனு மீது போலீசார் ஜூன் 12ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்து முன்னணி மாநில செயலர் முத்துக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் மதுரை பாண்டிகோவில் ரிங் ரோடு வண்டியூர் டோல்கேட் அருகே அம்மா திடலில் ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளை குறிக்கும் மாதிரி வடிவங்கள் எனும் மினியேச்சர்கள் மாநாட்டு வளாகத்தில் தற்காலிகமாக நிறுவப்பட உள்ளன. அவற்றின் சிறப்புகள், முக்கியத்துவம் குறித்து பக்தர்களுக்கு விளக்கி ஜூன் 10 முதல் 22ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளின் மாதிரி வடிவங்களை அமைக்க அனுமதி கோரி போலீசாருக்கு மனு அனுப்பினோம். போலீஸ் உதவி கமிஷனர் அனுமதி மறுத்தார். அறுபடை வீடுகளின் மாதிரி வடிவங்களை அமைக்க, பூஜைகள் நடத்த அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது போலீஸ் தரப்பில் தாக்கல் செய்த பதில் மனுவை படித்து பார்த்த நீதிபதி, போலீஸ் தரப்பில் கூறப்படும் ஆட்சேபனைகள் ஏற்புடையது அல்ல, பாதுகாப்பு தருவதில் போலீசாருக்கு எத்தகைய சிரமம் உள்ளது, அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது, பக்தர்களுக்கு வழங்க முடியாதா என கேள்வி எழுப்பினார். அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும் சார்களை எப்போது கண்ட்ரோல் செய்வீர்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக விடுதி காவலாளி கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. அரசு சேவை இல்லத்திலேயே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்த திமுக அரசு முற்றிலும் செயலிழந்து நிற்பதையே உணர்த்துகிறது. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் இதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும். அரசு சேவை இல்லத்தில் உள்ள சிறுமியரை காக்க வேண்டிய காவலாளியே இப்படி ஒரு கொடூர செயலில் ஈடுபட்டிருப்பது குற்றம் செய்பவர்களுக்கு இந்த ஆட்சி எடுக்கும் நடவடிக்கைகள் மீது துளி கூட பயம் இல்லை என்ற குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வகையில் உள்ளது. இந்த காவலாளியால் மற்ற சிறுமியர் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனரா என்பதை காவல்துறையினர் தீர விசாரிக்க வேண்டும். தமிழகம் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருப்பதாக யாரோ எழுதி கொடுத்த டயலாக் பேசும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின், திமுக ஆட்சியில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும் பாலியல் சார்களை எப்போது கண்ட்ரோல் செய்ய போகிறார் என்றும், காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவிக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். கைது செய்யப்பட்டுள்ள காவலாளி மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல் வழக்குகள் திமுக அரசால் பொறுப்பின்றி கையாளப்படுவதன் விளைவு சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் சிறிதும் பயம் இல்லாமல் போய்விட்டது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். ஒவ்வொரு குற்றம் நடந்த பின்பும் குற்றவாளியை பிடித்துவிட்டோம் என பெருமை பேசிக் கொண்டிருக்கும் அரசு, குற்றம் நடக்காமல் தடுப்பதுதான் அரசின் முதல் கடமை என்பதை மறந்து போய்விட்டது. தமிழகம் முழுவதும் உள்ள மாணவியர் விடுதிகளில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உடனே செய்ய வேண்டும். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வந்தே தீரும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அத்துடன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தான் சொல்வதற்கு புதிய செய்தி ஒன்றும் இல்லை, வியாழக்கிழமை தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறேன், அப்போது நல்ல செய்தி வரும் என்றும், தமிழகத்தில் திமுக ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் தயாராகிவிட்டனர் என அமித்ஷா கூறியதாகவும், 2026 மாற்றம் வருமா என்று நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு மாற்றம் வந்துதான் தீர வேண்டும், கட்டாயமாக மாற்றம் வரும், 2026 சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வந்தே தீரும் என்றும் டாக்டர் ராமதாஸ் பதிலளித்தார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரும் என்று டாக்டர் ராமதாஸ் கூறியது மூலம் திமுகவில் பாமக கூட்டணி இல்லை என்பது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது என அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அதிமுகவுடன் பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுவதும் குறிப்பிடத்தக்கது.
கடைசி செமஸ்டர் தேர்வு மற்றும் துணைத் தேர்வில் அரியர்ஸ் வைத்துள்ள பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு ஜூன், ஜூலையில் சிறப்பு துணைத் தேர்வு நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார். சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்படும் குழந்தைகளில் 50% பேர் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பருவநிலை மாற்றம், அசுத்த உணவு, குடிநீர் மாசுபாட்டால் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவற்றை தவிர்க்க டைபாய்டு, ஹெப்படைட்டிஸ் ஏ தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமித்தல், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் ஜூன் 11ஆம் தேதி சேலம், மேட்டூரில் இருந்து சென்னை நோக்கி பாத யாத்திரை போராட்டம் நடத்த உள்ளதாக அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு தலைவர் மருத்துவர் எஸ். பெருமாள் பிள்ளை கூறியுள்ளார்.